ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா? பார்க்குறதுக்கு ரொம்ப பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குல்ல? இந்த மாமரத்தில் எவ்வளோ மாம்பழம் இருக்கு பாருங்க. இன்றைக்கி நாங்கள் மாம்பழம் வாங்குறதுக்காக மாந்தோப்புக்கு வந்திருக்கோம். அங்கே தோப்பில் பொறிக்கிறாங்க பாரு. மாந்தோப்பு ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே நடந்து போகணும். இங்கே ஏற்கனவே எல்லாத்தையும் பறித்து லாரியில் ஏற்றிட்டு இருக்காங்க. நான் மரத்துலயும் பறிக்கலான்னு பார்த்தேன். அழகா எவ்வளோ மரத்துல பொறிக்கணும்னு கேட்டதுக்காக தோப்புல போய் பறிச்சுக்க சொல்லியிருக்காங்க. நாங்க அங்க போய் கீழே பார்த்து வச்சோம். மாம்பழம் நிறைய கொத்து கொத்தா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போனோம். அதுக்குள்ள எல்லாமே பறிச்சுட்டாங்க. நான் அன்னைக்கு வரும்போது அந்த சைடு பார்த்தேன், நிறைய மாங்காய் இருந்ததா. அதான் இல்லை இல்லை வேணா மரத்துலேருந்து பறிச்சுக்க சொன்னாங்க. எல்லாத்தையும் பறிச்சிட்டிங்களா? அடக்கடலே கேட்குறீங்க. வா, சூப்பராக இருக்கும். அப்படியே கட்டி சாப்பிட்டுக்கலாம். வா, கழுவிட்டு சாப்பிட்டுமா? ஆஹா, மாந்தோப்புல இருந்து மாம்பழம் சூப்பராக இருக்குல்ல? தோப்பில் இருக்க மாம்பழம்லாம் எல்லாத்தையுமே பறிச்சுட்டாங்களாம். அதனால நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இந்த வெளியில் இருக்க மரத்தில் தான் கொஞ்சம் மாம்பழம் இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டு பறிச்சுட்டு போகலான்னு பார்த்தா ஒன்று கூட பழம் இல்லை, எல்லாமே ரொம்ப காயாக இருக்குது. நீ மாம்பழத்தை சாப்பிட்டு தானே இருக்க? மாம்பழத்தை அங்கேயே சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிட்டு இருக்கான். பார்க்க கலர் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும்னு நினச்சேன். நல்லா சூப்பராக இருந்தது. அது வேண்டாம், வந்து எதுவும் சொல்லியிருக்காரு. நிறைய இந்த மாதிரி கெமிக்கல் உரம்லாம் போட மாட்டேன்னு சொல்லினாரு ஓனரு. ஒன்று மட்டும் எடுத்துக்கோ போதும். காமி, இவர் ஒரு பழம் பொறிச்சே ஆகணும்னு சொல்லி ஒரு காயை பறிச்சுட்டான். சரி, நாங்க ட்ரேல எடுத்து வச்சிருக்கிற மாம்பழத்தை மட்டும் வாங்கிட்டு கிளம்பலாம்னு நினைச்சோம். இன்னொரு சைட்ல வந்து நிறைய வந்து மாம்பழம் இருக்கு, அங்க போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க அங்க போயிட்டு இருக்கோம். செம்மையா இருக்குல்ல? உள்ள இந்த மாம்பழம் எல்லாம் பறிச்சுட்டாங்க. இது வந்து ரோட்டு மேலேயே இருக்கு. அவங்க லாஸ்டா பறிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரேக்கு 20 கிலோ இருக்குன்னாங்க. சரி, நாங்கள் வந்து உள்ள மாந்தோப்புல போய் பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். இந்த தோப்புலேருந்து பக்கத்தில் போகிறதுக்கு கொஞ்சம் செம்மையாக இருக்குடா மாம்பழம். ஆனால் அங்கே போய் பார்த்தோம்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது நிறைய மாம்பழம் இருந்துச்சு. பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. நான் இவ்வளோ மாம்பழத்தை மரத்தில் பார்த்ததில்லை. வருஷம் இந்த மாதிரி தான் தோப்புல இருந்து வாங்குவோம். இந்த வருஷம் நான் மாந்தோப்புலேயே பறித்து எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இது கிளிமுக்கு மாங்காய். இந்த மாமரம் வந்து ஒரு 4-5 தான் தெரிஞ்சுது. இந்த இடம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. வாழை மரம், இந்த பக்கம் தென்னை மரம், ஒரு சைடு வந்து மாமரம்னு சொல்லி அப்படியே பார்த்தோம்னா இந்த படத்தெல்லாம் காமிக்கிற மாதிரி பண்ணை வீடு ஒன்று இருக்குது. இதை சுற்றி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு வழியாக இந்த ஒரு தோப்பை கண்டுபிடிச்சாச்சு. இங்கே வந்து கொஞ்சம் மரத்தில் இருக்குது. இதுலேயும் பறிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பாதி தான் பறிச்சிருக்காங்க போல இருக்குது. கீழே பாருங்கள், நல்ல பழமாக இருக்கிறதுலாம் கீழேயே விழுந்திருக்கு. எதுவுமே அடியெல்லாம் படலை, நல்லா கனிஞ்ச பழமாக இருக்குது. இந்த பழம் தான் வந்து கிளி கொத்தின மாதிரி இருக்குது. கிளி கொத்தின பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டு பார்க்கணும். நம்ம கொஞ்சம் இந்த பழத்தெல்லாம் எடுத்துட்டு மரத்துல இருந்து கொஞ்சம் பழம் பறிச்சுட்டு வந்துட்டோம். மாம்பழத்தோட கலரை பார்க்கும் போதே சீக்கிரமா சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளோ அழகான ஆரஞ்சு கலர்லயும் கிரீன் கலர்லயும் சூப்பரா இருந்துச்சு. இங்க காலையெல்லாம் உள்ள போகுது. வழியில தூரமா 2 மரம் மட்டும் இருந்தது. என்ன மரம்னு பார்க்க போலான்னு பார்த்தா இது செந்தூர மாம்பழம் இல்லை, கிளிமுக்கு மாங்காய். சரி, இது மட்டும் பறிச்சுட்டு வந்துட்டோம். ஏலக்காயும் பறிச்சுட்டு ஒரு 10 கிலோ வாங்கிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்குள்ள கூட போகல, வெளியிலே வச்சு எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எங்க பாப்பா அப்பான்னு எல்லாரும் சாப்பிட்டோம். வந்து உடனே சாப்பிடணும்னு அவ்வளோ ஆசையா இருந்தது பழத்தை பார்க்கறதுக்கு. இங்க பாருங்க, இதோட கிளி கடிச்ச பழம் எவ்வளோ அழகா இருக்கு. அதோட கலரை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்துச்சு. கொஞ்சமா அதை கட் பண்ணிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். அப்பா, சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப இனிப்பாகவும் இருக்குது. இவ்வளோதான் நாங்கள் வாங்கிட்டு வந்த காய் பழம் எல்லாமே சேர்த்து இது ஒவ்வொன்றா பழுக்க பழுக்க சாப்பிட வேண்டியதான். யாருக்கெல்லாம் மாம்பழம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.